அனைவருக்கும் வணக்கம். க வ ஓடு ஏயின் அவ்வுமாகும். கவவோடு ஏயின் அவ்வுமாகும். இது ஏன் ரெண்டா படித்து காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முறை படிப்பது காரணம். கவவோடு ஏயின் அவ்வுமாகும் என சொல்லும் பொழுது இதுல 2 எழுத்துக்கள் சொல்லப்படுது. ஒன்று க, இரண்டாவது வ. இந்த 2 எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்பொழுது இந்த அவுகாரம் ஈற்று எழுத்தாக, மொழிக்கு இறுதி எழுத்தாக வரும். அப்ப முன்னாடி நமக்கு என்ன சொல்லியிருந்தாரு? உயிர் அவ் எஞ்சிய இறுதியாகும் சொல்லியிருந்தாரு. அப்போ உயிர் எழுத்துக்கள்ல அவுகாரம் தவிர மீதி எல்லா எழுத்துக்களும் இறுதி எழுத்தாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவுகாரம் இறுதி எழுத்தா வரவே வராதா அப்படின்ற கேள்விக்கு அவரே பதில் சொல்றாரு. வரும். ஆனா அது உயிர்மெய்யாக க வ இந்த 2 எழுத்துக்களோடு சேர்ந்து ககரத்தோடு அவ் சேர்ந்து கவ் என்பதாகவும், வகரத்தோடு அவ் சேர்ந்து வவ் என்பதாகவும் அந்த அவுகாரம் மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த அவுகாரமும் மொழிக்கு இறுதியில வரும். ஆனா க வ என்கின்ற இந்த 2 எழுத்தோடு சேர்ந்து கவ் வவ் என்பதாக மொழி இறுதி எழுத்தாக வரும் என்பது சொல்லப்பட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.